டுடே நம்ம பார்க்க போற வீடியோ ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டில மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த இடத்துல சோர்ஸ் பண்ணி பிஓஎஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இப்போ ஓவராலா இந்த ஹையை போய் எடுத்துட்டான். இந்த ஹையை எடுத்ததுக்கான ஒரு ஹை பொட்டன்ஷியலான பை ஆர்டர்ஸ் எங்க வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க கீழே நான் போட்டிருக்கிற இந்த டிமாண்ட்ல இருந்து ஒரு பெரிய பை ஆர்டர் வந்து வந்திருக்கு. இப்போ 4 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்ட் வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த 2 டிமாண்டுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி பை வந்து போகாது. நமக்கு எங்க பை இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்திருக்கு. அப்போ இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் பண்ணி மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல என்ன பண்ணுவான், ரியாக்ட் வந்து பண்ணுவான். ஓகே, இப்போ கவுண்டர் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சப்ளையை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ்க்கு வந்து போயிட்டு இதுல வந்து நம்ம கவுண்டர் ட்ரேட் வந்து பண்ண முடியும். 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். 5 மினிட்க்கு போறோம். 5 மினிட்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பிஓஎஸ் பண்ணி பிரேக் பண்ணி நமக்கு சோர்ஸ் வந்து பண்ணிருக்கான். மேல ஒரு சப்ளைவும் இங்க மேல ஒரு சப்ளைவும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியலான ஒரு செல் ஆர்டர் வந்து இருக்கு பாத்தீங்களா, இது டோட்டலி ஒரு இன்டிஸ்மென்ட். இதுல இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒர்க் ஆகாது. இது வந்து மேனிபுலேட் பண்ணக்கூடிய சப்ளை. இதெல்லாம் மேனிபுலேட் பண்ணிட்டு நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளைல இருந்து பெரிய செல் ஆர்டர் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ கவுண்டர் ட்ரேட்ல இருக்கு. எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவான். அப்ப மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஹையும் இதுதான், மேனிபுலேட் பண்ணக்கூடிய சப்ளைவும் இதுதான். இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்ளைஸ்ல நம்ம போய் செல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஆபரேட் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல இருந்து நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலா இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இந்த டிமாண்ட்ல இருந்து ஒரு ப்ரோ ட்ரேட கண்ட்ரோல் எடுத்து நீங்க பை வந்து பண்ணலாம். மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் போகும். இந்த டிமாண்ட்ல எனக்கு என்ட்ரி கொடுத்துச்சுன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ண போறேன். இதுல அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட எஸ்எம்சி ஸ்ட்ராட்டஜியை அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் ரிஸ்க்ல, அதாவது $100 ரிஸ்க்ல $10,000 ப்ராஃபிட் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த எஸ்எம்சி கான்செப்டை அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்டேட் வந்து யூடியூப்ல பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா யூடியூப்ல போய் பாருங்க. இந்த கரன்சி பேரோட ஃபுல் டீடைல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அப்லோட் வந்து பண்ணிருக்கேன். கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாத்துருங்க. நம்மளோட யூடியூப் சேனலோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எஸ்எம்சியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்க பை இருக்கு எங்க செல் இருக்கு அப்படின்றத ப்ரீவியஸாவே நம்ம இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அப்டேட் வந்து வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.